புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 28 புதன்கிழமை. கடவுளுடைய அன்பு மிகுந்த கரங்களில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற போது அவர் உங்களை தாய்க்குரிய பாசத்தோடும் தந்தைக்குரிய அரவணைப்போடும் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். இதோ ஆண்டவருடைய முழுமையான அடைக்கலத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். இன்று தாய் திரு அவை புனித அகுஸ்தினாரின் விழாவை கொண்டாடி மகிழும் இந்த வேளையில் இந்த மனிதர் உலகியல் வாழ்விக்கையிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி தன்னை முழுவதுமாக இழந்து போகிற நேரத்திலே கடவுளுடைய வார்த்தையின் வழியாக உண்மையை கண்டு கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற திருப்பாடல் 128 வரிகள், ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். இதற்கு நல் உதாரணம் இந்த அன்பு புனிதர் புனித அகுஸ்தினார். இதோ அவரை ஏற்று அவர் வழி நடக்க முயற்சி செய்யும் நாமும் கடவுளுக்கு அஞ்சி நடந்து இவருடைய அடையாளத்தை பின்பற்றி கடவுளை மாட்சிப்படுத்தவும் கடவுள் கொடுக்கிற பேரின்ப ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். திருப்பாடல் 128 வரிகள் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீ நட்பேரும் நலமும் பெறுவீர் என்று. உழைக்கிற பல பிள்ளைகள் அதன் பயனை உண்ண முடியாமல், பயன் அனுபவிக்க முடியாமல் அவர்கள் ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறார்கள். அவர்கள் உழைத்தும் நட்பேறு பெறாதவர்களாய் இருக்கிறார்கள். நலம் என்பது அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. காரணம், அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி செயல்படாதவர்கள். இதோ இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு அருளியிருக்கிறார். ஆகவே உழைப்பின் பயனை நீங்கள் உண்ணவும் அதனுடைய நிறைவில் நீங்கள் மகிழ்ச்சி அடையவும் உங்களுக்கு உதவி செய்கிற அந்த ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற பல்வேறு கிருபைகளை நீங்கள் சுவைத்து மகிழ்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதங்களை வைக்கிறார். ஆகவே இந்த தெய்வத்தை நன்றியோடு துதித்து பாடுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு அஞ்சி வாழுகிற பிள்ளைகள் இவர்கள். உம்முடைய வழியில் நடக்க முயற்சி செய்கிற பிள்ளைகள் இவர்கள்.
உம்முடைய பாதபடியில் மட்டுமே நிறைவு உண்டு என்று நம்பியிருக்கிற பிள்ளைகள் இவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவர்களுடைய எல்லாவிதமான பலவீனத்தை மாற்றுகிறீர். புனித அகுஸ்தினாருக்கு கொடுத்த அதே ஆசீர்வாத வல்லமையை இவர்களுக்கும் அருளுகிறீர். நீர் கொடுக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி உமது பேரன்பும் கிருபையும் பிள்ளைகளை தொடர்ந்து வர மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.